ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 31 ஸோ வேர்ல்டு பேக்கப் டே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் பற்றி சில முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஸோ பேக்கப் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வழியில் நம்மளோட டேட்டாஸ்லாம் வந்து பார்த்தா பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். மார்ச் 31 பேக்கப் டே. ஸோ இந்த டேட் வந்தால் தான் நம்ம வந்து பேக்கப் பண்ணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி வந்து கிடையாது. ஸோ இந்த பேக்கப்ன்றது நம்மளோட பர்சனல் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ், வீடியோஸ், அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான டாக்குமெண்ட். ஸோ இதெல்லாமே நம்மளோட பேக்கப் ஃபைல்ஸ் தான். ஸோ இதெல்லாமே நமக்கு அப்பப்போ வந்து பார்த்தா பேக்கப் வந்து பண்ணணும். இப்போ நம்ம இந்த பேக்கப்பில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த பேக்கப்னா என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ட்ரிப் போயிருக்கீங்க. ஸோ அங்கே நிறையா ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்கீங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தா ஒரே ஒரு காப்பி தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்தா டேஞ்சர் தான். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்து எப்போ டேட் ஆகலாம். ஸோ நம்ம ஃபோனில் வச்சிருக்கேன், சேஃபாக வச்சிருக்கேன், லாக் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட நமக்கு அந்த ஃபோன் வந்து சம்டைம் மிஸ் ஆனாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து போயிடுச்சுனாலும் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் ஆயிரும். அப்போ அந்த டைம் நமக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ அந்த டைம் தான் நமக்கு வந்து பேக்கப் ரொம்ப முக்கியம் சொல்கிறோம். எப்பவுமே உங்கள் பர்சனல் ஃபைல்ஸ் வந்து பார்த்தா நான் சொல்கிற இந்த 3 இடத்துல வந்து காப்பி பண்ணி வச்சுக்கேன். ஸோ உங்கள் டேட்டா லாஸ்ன்றது வந்து பார்த்தா அதிகமாக நடக்காது. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு காப்பி வந்துட்டு மொபைல் இல்லை பிசி இல்லை லேப்டாப், ஸோ இதில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி இல்லை வந்து பார்த்தா இந்த மாதிரி டைப் சி பென்ட்ரைவ் வந்து இருக்குது. ஸோ எங்கிட்ட வந்து பிசி இல்லை லேப்டாப் இல்லைன்னு சொன்னா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வாங்கிக்கலாம். டைப் சி பென்ட்ரைவ் வாங்கி நீங்கள் பென்ட்ரைவ்ல வந்து பார்த்தா பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஒரு நார்மல் பென்ட்ரைவ் வாங்கிட்டு அதிலிருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஜி கேபிள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் ஸ்டோரேஜ். ஸோ கிளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் வந்து பார்த்தா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ கிளவுடில் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது இடத்துல போனீங்கன்னா கூட அந்த ப்ரௌசரில் கூட நம்ம போய் லாகின் பண்ணி அந்த கிளவுடுக்கு நம்ம பர்சனல் ஃபைல்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல காப்பி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு ப்ரோ டிப்ஸ், உங்கள் பிசிஆர் லேப்டாப்பில் வந்து பார்த்தா தேவையில்லாத ஃபைல் நிறையாவே இருக்குது. எப்படி எனக்கு கிளியர் பண்ணுறதுன்னு தெரியல நினச்சிங்க அப்படின்னா நம்ம ரீசெண்டாக நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டிருக்கோம், கிளியர் அன்வான்டட் ஃபைல்ஸ்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ எப்படி நம்ம ஃபைல்ஸை வந்து பார்த்தா தேவையில்லாத ஃபைலில் கிளியர் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் வந்து என்னென்ன வழியில் வந்து பேக்கப் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் வந்து முக்கியமாக வந்து பார்த்தா ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ணுறேன் பேக்கப்புக்கு. ஸோ ஃபோனில் வந்து பார்த்தா அந்த அளவுக்கு ஃபைல் சேவ் பண்ண மாட்டேன். என்னோட எல்லா முக்கியமான ஃபைலும் வந்து பார்த்தா ஹார்ட் டிஸ்கில் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான காப்பி வந்து பார்த்தா கிளவுட் ஸ்டோரேஜ் வச்சிருக்கேன். கிளவுட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் மீடியா ஃபயர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. ஸோ அங்கே தான் நான் வந்து என்னோட முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ மீடியா ஃபயர் பற்றி ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் சில முக்கியமான ஃபைல்ஸ் மட்டும் நான் வந்து பார்த்து பென்ட்ரைவ் வச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்து நான் யூஸ் பண்ணுற பேக்கப் இது. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் கூட வந்து பார்த்தா பேக்கப் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது நான் வந்து டெய்லி வந்து பேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்து 3 டாட் இருக்கும், அதில் செட்டிங்ஸ் வந்து போய்க்குங்க. செட்டிங்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்து சேட்னு இருக்கும். சேட்டில் நமக்கு வந்து சேட் பேக்கப் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஃப்ரீக்வன்சின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நெவர், ஒன்லி, வென் ஐ டேப் பேக்கப், அதுக்கப்புறம் டெய்லின்னு இருக்கும். ஸோ டெய்லி வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்து பேக்கப் வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் டெய்லி வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு டெய்லி வந்து பார்த்தா வாட்ஸ்அப் வந்து பேக் ஆயிரும். நான் எந்த மெசேஜ் வந்து பார்த்து லூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கான்டாக்ட்ஸ் கூட வந்து பார்த்தா பத்திரம் பேக்கப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்களே வந்து கான்டாக்ட் வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, கான்டாக்ட்ஸ் வந்து பேக்கப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா கான்டாக்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சைடில் செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் போய் எக்ஸ்போர்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஃபோன்லேயே வந்து பார்த்தா ஒவ்வொரு செட்டிங்ஸ் மாறும். இப்போ சாம்சங்கில் வந்து பார்த்தா கான்டாக்ட்ஸில் போயிட்டு மேலே 3 டாட் இருக்கும். அது வந்து மேனேஜ் கான்டாக்ட்னு இருக்கும். ஸோ அங்கே வந்து பாருங்கள் எக்ஸ்போர்ட் கான்டாக்ட்னு இருக்கு. அதை செலக்ட் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தா கான்டாக்ட் எல்லாமே வந்து பார்த்தா எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஸோ நான் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கிறேன். அந்த கான்டாக்ட் ஃபைல் தனியாக வந்து எங்கே எடுத்து பத்திரமா பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஃபோனில் இருக்கிற கான்டாக்ட்லாம் மிஸ் ஆச்சு அப்படின்னா அதை எடுத்து நம்ம ரீஸ்டோர் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ கைஸ் இதெல்லாமே வந்து பார்த்தோம் சில முக்கியமான பேக்கப். ஸோ இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் எந்த விதமான டேட்டாவும் லாஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இதெல்லாமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கைஸ் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.